மீனா வந்து இவ்வளோ அழகான நெகிழ்ச்சியான வந்து ஒரு விஷயத்த வந்து பாட்டிக்காக செஞ்சத பார்த்துட்டு எல்லாருமே மீனாவ பாராட்டுறாங்க. இத பார்த்த ரோகிணியும் வந்து மனோஜும் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டி வந்து எல்லார் முன்னாடியும் நான் ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? யார் வந்து கொடுத்த கிஃப்ட் என் மனச வந்து தொட்டுச்சுன்னு உங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னோனே எல்லாருமே அப்படியே பார்த்து யோசிக்கிறாங்க. வேற யாரு? முத்து மீனாவோட கிஃப்ட் தான் என் மனச தொட்டுடுச்சு. முத்து வந்து என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டான். மீனா வந்து என்னோட உணர்வுகள எல்லாருமே மதிச்சு வந்து அழகா வந்து அத வந்து வீடியோவா எடுத்து எல்லார் முன்னாடியும் போட்டு என்ன பெருமைப்படுத்திட்டா. அதனால வந்து இவங்க 2 பேருக்கு தான் என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. நாங்க நெனச்சோம் எப்படியும் முத்து மீனாக்கு தானே குடுப்பீங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. இங்க பார் பணம் காசு முக்கியம் கிடையாது புரியுதா? பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். எல்லாரும் எனக்கு பணத்த போட்டு கிஃப்ட் வாங்கி கடையிலேருந்து குடுத்தீங்க. ஆனா அதெல்லாம் என் மனசுல தொல்ல. ஆனா முத்து மீனா எந்த செலவும் இல்லாம என் மனச சந்தோஷப்படுத்திட்டாங்க. அதுதான் எனக்கு முக்கியம். காசு பணம் மதிக்கிறவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோனே சும்மா தேவையில்லாம முத்து மீனாவ பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க பாட்டி. உடனே விஜயா அப்படியே முறைக்கிறாங்க. அடுத்து வந்து முத்து மீனாக்கு கிஃப்ட் குடுக்குறாங்க பாட்டி. இத பார்த்து எல்லாருமே அப்படியே வாயடிச்சு போறாங்க. அடுத்து வந்து சரிப்பா நான் கிளம்புறோம். நான் சொன்னேன்ல நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு உடனே அப்படின்னு பாட்டி எதுக்கு பாட்டி உடனே கிளம்புற? இல்லடா ஊர்ல முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அதனால போயே ஆவணும். இன்னொரு பயணம் வரும்போது நான் கண்டிப்பா ரொம்ப நாள் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி எதுவுமே நான் விட்டுட்டு வரேன் பான்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. அடுத்து வந்து எப்பவுமே இந்த முத்து மீனாக்கு தான் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் அவங்க ஒய்ஃபும் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாரு? முத்து வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது வந்து நகை எடுத்துட்டு வராரு. நகை எடுத்துட்டு வந்து இந்த நகை என்ன நகைன்னு தெரியுமா உங்க எல்லாருக்கும் அப்படின்னோடனே என்னடா சொல்ற? இது வந்து பாட்டி கொடுத்த நகை தான். இது எல்லாம் போலின்னு சொல்லிட்டு கடையில் சொல்லிட்டாங்க தெரியுமா? இவ எல்லாம் போலி நகையா? இது வந்து உண்மையானது கிடையாது. எல்லாம் கவரிங்கா அப்படின்னோடனே இது விஜயா கிட்ட தானே இவ்வளோ நாள் இந்த நகைலாம் இருந்துச்சு. என்னையா விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அண்ணாமலை. எனக்கு என்ன தெரியும்? அவங்க தான் வாங்கிட்டு போனாங்க நகையை. அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனால அப்போவே அவங்க வீட்டில் தான் மாறி இருக்கும் இந்த நகை. அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு முத்து வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. என்னது உங்களுக்கு தெரியாதா? இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் எனக்கும் தெரியும் புரியுதா? இது எப்படி மாறிச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்து அப்படியே மனோஜ் வந்து முழிக்கிறாரு. சரி இப்போல்லாம் என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. போலீஸ்கிட்ட சொன்னால் அழகாக கண்டுபிடிச்சி கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மனோஜும் வந்து விஜயாவும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டாக சொன்ன ஸ்ருதி. பலக்குரல் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. போலீஸ்க்கு போனால் தான் யார் வந்து இந்த திருட்டு வேலையை பண்ணதுன்னு சொல்லிட்டு அடித்து உதச்சி நல்லா வந்து முட்டிக்கு முட்டி தட்டி அதுக்கப்புறம் உண்மையே வர வைப்பாங்க. அப்புறம் என்ன உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஐயோ என்னது இது போலீஸில் மாட்டி விட போகிறாங்களா? அப்போது நம்மளை வந்து முட்டிக்கு முட்டி தட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அம்மான்னு சொல்லிட்டு ஜாடையை காட்டுறாரு. இங்கே பாரு வீட்டு விஷயத்தை போலீஸ்க்கு எடுத்துன்னு போனேன். அப்புறம் மீனா வீட்லேயும் விசாரிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே விசாரிச்சா அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் போலீஸில் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். போலீஸ் கண்டிப்பாக இதை கண்டுபிடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. அதை கேட்டு வந்து மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. விஜயாவும் வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் போலீஸ்க்குலாம் போவேன்னா சொல்லுங்கள். ஏன் நீ டென்ஷன் ஆகிற? நீ தப்பு செய்யலைல்ல. அப்புறம் என்ன? இல்லை மீனாவோட ஃபேமிலி தான் மாட்டுவாங்க. அப்புறம் மீனாக்கு தான் கஷ்டம். அதை அவங்க பார்த்துப்பாங்க. உன் வேலையை நீ பாரு. அவன் சொன்னது கரெக்டு தான். போலீஸ்க்கு போகிறது தான் கரெக்டு அப்படின்றாரு அண்ணாமலை. அதை கேட்டு வந்து விஜயா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. 2 பேரும் போய் பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா அவங்க போலீஸ்க்கு போகவே கூடாது. போலீஸ்க்கு போனால் அவ்வளோதான் நான் மாட்டினேன். அது மட்டும் கிடையாது என் கடையும் மாட்டுச்சு. ஏன்னா என் கடைக்காக தான் இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே விஜயா வந்து ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.